சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் அதிகாரிகள் விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என IAS, IPS மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இன்றி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ரேஷன், கல்வி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு அதிகாரிகள் முக்கிய கவனம் செலுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிகளில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை தடுக்கவும் அருகில் உள்ள கடைகளில் தொடர் சோதனைகள் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகளில் FIR தாமதம் கூடாது. பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் என்றும் முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் பாலியல் குற்றவாளிகளை கண்காணிக்கும் வகையில் புதிய வண்ண குறியீட்டு முறையை தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. குற்றங்களின் தன்மையை பொறுத்து குற்றவாளிகள் சிவப்பு, ஆரஞ்சு உள்ளிட்ட 8 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் மாநாடு 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல். கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் ராஜினாமா. சபாநாயகர் JCD பிரபாகரை நேரில் சந்தித்து கடிதத்தை வழங்கிய நிலையில் ராஜினாமா ஏற்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் ராஜினாமா செய்த அதிமுக MLAக்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. தேர்தலில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் சட்டமன்றத்தில் MLAக்களின் பலம் 41ஆக சரிந்துள்ளது. தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. முதலமைச்சர் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு மற்றும் அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் மாநாடு 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல். அதிமுக MLAக்கள் 4 பேர் ராஜினாமா செய்தாலும் தகுதி நீக்க மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்டமன்ற செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். தகுதி நீக்க மனு மீது குறித்த காலத்திற்குள் சபாநாயகர் முடிவெடுப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என VCக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக MLAக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்து வருவது ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் எதிலும் நான் பங்கேற்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். ஊடகங்கள் ஊகங்களாக செய்திகளை பரப்புகிறார்கள். தாவேக்காவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் நாங்கள் தரவில்லை. நாங்கள் இந்த இலாக்காவை மாற்றித்தாருங்கள் என்றும் கேட்கவில்லை. திருச்சி கிழக்கிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. இவையெல்லாம் ஊடகங்களாக ஊடகங்களே பரப்புகிற ஊகங்களாக இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி எந்த ஒரு அழுத்தத்தையும் தாவேக்காவுக்கு தரவில்லை. பள்ளி பாடத்திட்டங்களை உருவாக்க கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவை மாற்றி அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் 17 உறுப்பினர்கள் கொண்ட புதிய குழுவை அமைத்து அரசாணை. CBSE பள்ளிகளில் 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் மும்மொழி கொள்கையில் இருந்து தளர்வளிக்கப்படுவதாக CBSE அறிவித்துள்ளது. மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரும்போது 3வது மொழி பொதுத் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வு இன்று முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார்.
சிதம்பரம் காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட 25 பேர் காயமடைந்தனர். தீபத்திரியிலிருந்த நெருப்பு அருகிலிருந்த பட்டாசுகள் மீது பற்றியதால் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. தங்கம் திருட்டு வழக்கில் அரசியல் தலையீடு காரணமாக தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பிரசாந்த் கூறியுள்ளார். வழக்கில் தாம் கைது செய்யப்பட்டாலும் சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்க கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தப்ப முடியாது என அம்மாநில அமைச்சர் முரளிதரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அதன் மீது அமைச்சரவை இறுதி முடிவு எடுக்கும் என்றும் கூறியுள்ளார். FIFA உலகக்கோப்பை தொடரின் நாக் அவுட் சுற்றில் ஜப்பான் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரேசில் அணி த்ரில் வெற்றி பெற்றது. 90 நிமிடங்கள் வரை இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்திருந்த நிலையில் கூடுதல் நிமிடத்தில் பிரேசில் வீரர் மார்டினெல்லி கோல் அடித்து வெற்றிக்கு வித்திட்டார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் விறுவிறுப்பான ஆட்டத்தில் ஜெர்மனி அணியை வீழ்த்தி பராகுவே அணி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது. பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தி பராகுவே அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளுடன் தோஹாவில் பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்டிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் கூறியதை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கத்தாரில் அமெரிக்க அதிகாரிகளுடன் தற்போதைக்கு எந்தவொரு பேச்சுவார்த்தைக்கும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ளது. ஈரானை அணு ஆயுதமற்ற நாடாக்குவதே அமெரிக்காவின் முக்கிய நோக்கம் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். அணு ஆயுதம் பெற அனுமதிக்க முடியாது என கூறியுள்ள அவர் அதற்கு ஈரான் தற்போது சம்மதம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க அதிபரின் சிறப்பு தூதர்கள் கத்தார் நாட்டின் தோஹாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றனர். அமெரிக்க தாக்குதலை கண்டித்து பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என ஈரான் கூறியிருப்பதால் இன்றைய முக்கிய கூட்டம் நடக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. வெனசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் பலியானோர் எண்ணிக்கை 1500 உயர்ந்திருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகளை இழந்த ஏராளமான மக்கள் தற்போது அங்குள்ள கோல்ஃப் மைதான தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். வெனசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பச்சிளம் குழந்தை பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட குழந்தைக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெனசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் 1000க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தால் வெனசுலா நாட்டிற்கு 10,000 சடல பைகளை வழங்க ஐநா சபை அவசரமாக ஏற்பாடு செய்துள்ளது. ஐரோப்பிய வெப்ப அலையால் சிக்னல் விளக்குகள் உருகுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோக்கள் முற்றிலும் போலியானவை என தெரியவந்துள்ளது. பெர்லின் மற்றும் மிலனில் வாகன தீ விபத்துகளால் உருகிய சிக்னல் விளக்குகளை வெப்ப அலையோடு ஒப்பிட்டு வதந்தி பரப்பப்பட்டுள்ளது. நடிகர் சூர்யாவின் 48வது திரைப்படத்தை ஜெய்பீம் பட இயக்குனர் DJ ஞானவேல் இயக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் கயாடு லோகர் உள்ளிட்டோர் நடிப்பதாகவும் சாய் அபயங்கர் இசையமைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் சில்லறை விற்பனைக்கான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது. ஆலைகளுக்கு 200 லிட்டர் பெட்ரோல், டீசல்களுக்கு அதிகமான விற்பனை செய்யக்கூடாது என விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினருக்கான உயரிய வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் வழங்கி கௌரவித்தார். நாட்டின் எல்லையில் வீரதீர செயல் புரிந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. हरजीत सिंह साही उत्तम युद्ध सेवा मेडल, अति विशेष सेवा मेडल, युद्ध सेवा मेडल, सेना मेडल। लेफ्टिनेंट जनरल धीरेन्द्र सिंह कुशवाहा अति विशेष सेवा मेडल, सेना मेडल।